அதுதான் ஒரு ஒரு அறிஞர் அல்மினார் அப்படிங்கிற குரான் தஃப்சீர் எழுதினவர். அவர் பேர் வந்து அல் ரஷாதி என்னமோன்னு வரும், சரியா? அது நான் கர்பலாவில் கூட அது சொல்லியிருப்பேன். அவர் அல் அசர் யூனிவர்சிட்டியில் ஒரு மீட்டிங் நடக்குது. வெள்ளைக்காரங்கள்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் அவரும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. அப்போ பிரேக் விடப்படுது. அதில் ஒரு வெள்ளைக்காரன் ஜெர்மனை சேர்ந்தவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாற்றம் இருக்குல்ல, அந்த ஒரு அரசியல், அந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு சிஸ்டம் ரசூல்லா உருவாக்குனாங்க. அந்த சிஸ்டம் மட்டும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம். அது மட்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்புறம் அப்படியே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம். அதனால் ரொம்ப ஒரு மனிதருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அவருடைய சிலைகளை நாங்கள் ஜெர்மனில் ஒவ்வொரு தெருவில் வச்சா கூட அது போதுமான அது ட்ரிபியூட்டு கிடையாது அப்படிங்கிற. அவங்கள நாங்கள் அவ்வளோ மதிக்கணும். ஏன்னா அவர் நாசம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இஸ்லாம் உலகத்திலேயே மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குங்கிறாங்க.